எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் பெற்று தரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களோட கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சரி, கோல்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கை ஒரு திருவிழா போல. அத தினம் தினம் நாம கொண்டாடணும். அதை விட்டுட்டு என்னடா வாழ்க்கை, நிம்மதி எங்கடா இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. என்ன போல ஒரு 50+ 60+ இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பிறந்து வளர்ந்து இல்லற வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு குடும்பம் வாழ ஆரம்பிச்ச பிறகு நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்த்தோம்னா நமக்கே மலைப்பா இருக்கும். நம்ம குழந்தைகள் வளர்ந்து ஸ்கூல் போய் காலேஜ் போய் அவங்களுக்கு பிடிச்ச பாடங்களை படிச்சு கல்வியை கற்று பிடித்த வேலைக்கு போய் பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவங்களோட எதிர்காலத்தை அவங்களே தீர்மானிச்சுக்கிற அளவு வளர்ந்துட்டாங்க. நம்மளும் அப்படியே முதுமையை நோக்கி போறோம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இல்லாம இருக்குமா? அது வயதுக்கு தகுந்தது இருந்துதான் தீரும். அத நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்டோ நம்மளுடைய மன வலிமை, வில் பவர், அதனால சமாளிக்கிறோம் இல்லையா? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும் நம்ம கடந்து வந்த பாதை. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ துக்கம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ ஏமாற்றம், அவமானங்கள், கோபம், இப்படி பலவித எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா? நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு. நம்ம மேல அன்பு பொழிஞ்சு நம்ம மேல உயிரா இருந்த சில உறவுகளை இன்னைக்கு நம்ம கூட இல்லாமையும் இருக்கிறாங்க. இல்லாமையும் நம்ம வாழ்றோம். நம்மளுடைய உறவுகள் நம்ம மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தின அதையும் ஏத்துக்கிட்டு தான் உறவுகளோ நட்புகளோ யாரோ நம்மள காயப்படுத்தின அந்த காயங்களையும் ஏத்துக்கிட்டு தான் வாழ்றோம். இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாச்சு? நம்ம மனசை தேத்திக்கிட்டு மனதாலும் நம்மளுடைய செயலாலும் சொல்லாலும் நம்ம அதை கடந்து வந்திருக்கோம் இல்லையா? ஆமா, சில உறவுகளும் நட்புகளும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்ல சில உறவுகளும் நட்புகளும் நம்மள மறந்தே போயிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தானே வாழ்றோம். பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம, வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற உணர்ந்து கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சம்பாதிச்ச
பணம், பட்டம், பதவி, பேர், புகழ், சொத்து, வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு, உறவு எதுவுமே நமக்கு இறுதி வரைக்கும் இறுதியில் கூட வராதுங்கிறத இப்ப உணர்ந்திருப்போம் இல்லையா? அதுதான் சிலவற்றை மன்னிச்சு விட்டுருப்போம், சிலவற்றை இது நமக்கு தேவையே இல்லைன்னு மறந்தும் விட்டுருப்போம் இல்லையா? இதுவும் கடந்து போகும், எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறதையும் நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா? இப்ப நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு தேடுறோம். யாராச்சும் என்கிட்ட நிம்மதி ஜாஸ்தி இருக்குன்னா நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி? நீங்க ஏன் அதை போய் வெளியில தேடுறீங்க? அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்ககிட்டதான் இருக்குது. இத்தனைய கடந்து வந்த உங்களுக்கு அது உங்ககிட்டதான் இருக்குது அப்படின்னு தெரியலையா? எவ்வளோ சுற்றுலா போயிருப்போம், சிறப்பான இடங்களை பார்த்திருப்போம், அங்க சிறப்பான உணவுகளை சாப்பிட்டிருப்போம், சில சந்தோஷமான நினைவுகளை மனதில் சுமந்துட்டு இருப்போம். அதுதான் நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். இதுதான் வாழ்க்கை. இப்படி நிம்மதியும் சந்தோஷமும் நமக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு திருவிழா தான். தினம் தினம் திருவிழா தான். அத நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.